வீட்டில் சத்து மாவு தீர்ந்துருச்சு. இந்த மெத்தடில் தான் நான் அரைச்சி வச்சுப்பேன். மாதம் நல்லா கெட்டு போகாது, பூச்சும் பிடிக்காது. இதில் நான் 22 பொருள் வந்து சேர்த்துருக்கேன். இந்த சத்து மாவு நம்ம பாலில் காய்ச்சி குடிக்கும் போது வெயிட் வந்து நல்லாவே கெயின் ஆகும். மாவில் அடை, கூழ், களி, கஞ்சி, கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நம்ம பால் சேர்க்காம சாப்பிடும் போது உங்களுக்கு வெயிட் வந்து கெயின் ஆகாது. பட் மசில்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பெரிய பாத்திரத்தில் இந்த 22 பொருளையும் வந்து சேர்த்ததுக்கப்புறமா 2 வாட்டி நல்ல தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து நல்லா இருத்துட்டு 2 தண்ணி ஊற்றி அலசினதுக்கப்புறமா ஒரு துணியில் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு வெயிலில் வந்து 1 நாள் இல்லை 2 நாள் வந்து காய வச்சுக்கலாம். ஒரு முறை நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து லோ ஃப்ளேமில் எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்துட்டு அதோட ஹீட்டு போனதுக்கப்புறமா மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.